விஜயரங்கராஜாவோட சமஸ்தானத்துல பிராமணர்களுக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு. அந்த ஊர்ல சுப்பிரமணிய சாஸ்திரிங்கிற பண்டிதர் எல்லாராலையும் மதிக்கப்பட்டார். ராஜா கொடுத்த மரியாதையால அந்த ஊர்ல யாரும் அவரை எதிர்த்து நிக்க மாட்டாங்க. அந்த ஊர்லயே அவரு ரொம்ப செல்வ செழிப்போட பெரிய வீடு வேலைக்காரங்கன்னு சந்தோஷமா இருந்தாரு. அவரோட பெரிய பங்களால நிறைய பேரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கிருஷ்ணசாஸ்திரி, நீ மாடுங்களுக்கு எல்லாம் புல் எடுத்து போட்டுட்டு அப்படியே ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பால் கொடுத்துட்டு வா. டே ரங்கா, நீ வடக்க இருக்கிற தோட்டத்துக்கு போய் அங்க எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ. டே பாலசுவாமி, இன்னைக்கு நீ வீட்லயே இருந்து அம்மாவுக்கு கூட மட உதவி செய். அப்படி வீட்ல இருக்கிற வேலைக்காரங்களுக்கு எல்லா வேலையும் பிரிச்சு கொடுத்துட்டு கோயிலுக்கு போவாரு. கோவில்ல பக்தர்களுடைய குறைகள் எல்லாத்தையும் கேட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வருவாரு. இப்படி சுப்பிரமணிய சாஸ்திரி அப்புறம் அனுஷ்யாவோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அனுஷ்யா, இன்னைக்கு நாள் உனக்கு எப்படி போச்சு? எல்லாமே ரொம்ப நல்லா போச்சுங்க. இப்படி கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் கோயில்ல சுப்பிரமணிய சாஸ்திரி இருக்கும்போது அவரை பாக்குறதுக்காக ராமையான்னு ஒரு சின்ன விவசாயி வந்தாரு. அவரோட பக்கத்துல ஒரு பையனும் நின்னுட்டு இருந்தான். ராமையா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? பயிரெல்லாம் நல்லா விளையுதா? வணக்கங்க. அதெல்லாம் நல்லா விளையுதுங்க. இவன் என்னோட பையன் சூரிபாபு அப்படின்னு பையனை அறிமுகப்படுத்தினாரு. சாஸ்திரியும் சூரிபாபுவ பார்த்தாரு. இவனுக்கு உங்க வீட்லயே ஏதாவது வேலை போட்டு கொடுங்கய்யா. எந்த வேலையும் செய்யாம சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் சோகமா சொன்னாரு. ராமையாவோட சோகம் என்னன்னு சாஸ்திரிகளுக்கு புரிஞ்சுது. அவரு சூரிபாபுவ கூப்பிட்டாரு. சூரிபாபுவும் சாஸ்திரியோட பக்கத்துல வந்தான். உனக்கு என்ன வேலை வரும்? எனக்கு எல்லா வேலையும் வரும் அப்படின்னு கொஞ்சம் கர்வமா சொன்னான். அதுக்கு சாஸ்திரி சின்னதா சிரிச்சு, ராமையா, நீ இவனை இங்கேயே விட்டுட்டு கிளம்பி போ அப்படின்னு சொன்னாரு. ராமையாவும் அவன் அங்க விட்டுட்டு கிளம்பிட்டாரு. சூரிபாபுவ கூட்டிக்கிட்டு சாஸ்திரி வீட்டுக்கு போனாரு. அவ்ளோ பெரிய வீட்டை பார்த்து சூரிபாபு ஆச்சரியமா பார்த்துட்டு நின்னான். இன்னைக்கு வீட்டை நல்லா பாத்துக்கோ, வேலை செய்யறவங்க கூட நல்லா பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரி அங்கிருந்து போயிட்டாரு. சூரிபாபு மட்டும் அந்த வீட்டை பார்த்துட்டே நின்னுட்டு இருந்தான். ராத்திரி ஏதேதோ கற்பனைகள் கண்டு நல்லா தூங்கிட்டான். நாளையில இருந்து இந்த வீட்ல நான் சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தூங்குனான். அடுத்த நாள் காலையில அந்த வீட்ல வேலை செய்யற எல்லாரும் காலையில நேரமே எந்திரிச்சு அவங்க வேலைய பாத்துட்டு இருந்தாங்க. சூரியன் உதயமாகி ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமும் கூட சூரிபாபு எந்திரிக்கவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு சோம்பலா எந்திரிச்சு அப்படியே நின்னு பாத்துட்டு இருந்தான். சுப்பிரமணிய சாஸ்திரி வீட்ல வேலை செய்யற எல்லாரையுமே கூப்பிட்டாரு. டேய், எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடவும் எல்லாரும் பதறி போய் ஓடி வந்தாங்க. சூரிபாபு மட்டும் ரொம்ப சோம்பலா மெதுவா நடந்து வந்து நின்னான். சொல்லுங்க ஐயா. சூரி, நீ இன்னைக்கு வீட்லயே அம்மா கூட இருந்து வீட்டு வேலைக்கெல்லாம் அவங்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. எல்லாரும் அவங்க வேலையில மும்முரமா இருந்தாங்க. சூரிபாபு மட்டும் எதுவும் பண்ணாம ஒரு ஓரமா அந்த வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்போ அனுஷ்யா அங்க வந்து, தம்பி சூரிபாபு, பின்னாடி தோட்டத்துல நிறைய தக்காளி காய்ச்சிருக்கு, போய் பறிச்சிட்டு வா. சரிமா அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்கு போனான். அனுஷ்யா அடுக்கலையில உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தா. மதியான நேரம் ரொம்ப பசியோட வருவாரு, கொஞ்சம் தாமதமானாலும் பசி பொறுக்க மாட்டாரு அப்படின்னு கணவரை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருந்தா. ஆனா தக்காளி எடுக்க போன சூரிபாபு வரவே இல்ல. என்ன, இந்த பையன் இன்னும் வரவே இல்ல அப்படின்னு தோட்டத்துக்கு போனான். அங்க சூரிபாபு எதுவும் பண்ணாம பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தான். ஏ தம்பி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா. வந்துட்டேம்மா அப்படின்னு ரொம்ப சோம்பலா பதில் சொன்னான். சரின்னு அவனை எதுவும் சொல்லாம அனுஷ்யா போயிட்டா. ரொம்ப நேரம் கழிச்சு தக்காளிகளை எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வந்தான். அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டான். சரி, ஒரு அரை மணி நேரத்துல எந்திரிச்சிருவான், இப்பதானே சாப்பிட்டான் அப்படின்னு நினைச்சா அனுஷ்யா. மத்த வேலைக்காரங்கெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா சூரிபாபு மட்டும் சாயங்காலம் தான் நிதானமா எந்திரிச்சான். எந்திரிச்சும் கூட மத்தவங்க கூட நல்லா உட்கார்ந்து கதை பேசிட்டு மறுபடியும் தூங்கிட்டான். புதுசு இல்ல, கொஞ்ச நாள்ல பழகிக்குவான் அப்படின்னு அனுஷியா மனசுல நினைச்சுக்கிட்டா. ஆனா எத்தனை நாட்கள் கடந்தாலும் சூரிபாபுவோட பழக்க வழக்கங்கள் மட்டும் மாறவே இல்ல. அவன் எப்பவும் போல சோம்பேறியாவே தான் இருந்தான். கொஞ்ச நாட்கள் கழிச்சு அனுஷ்யா இந்த விஷயத்த சுப்பிரமணிய சாஸ்திரி கிட்ட சொன்னான். டேய் சூரிபாபு, இன்னைக்கு நீ வயல் வேலைக்காக வெளியில போடா அப்படின்னு வேலைய மாத்தினாரு. சூரிபாபு வயலுக்கு போனான். ஆனா அங்க போய் அவன் எந்த வேலையுமே செய்யல. மத்தவங்க வேலையெல்லாம் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி மரத்துக்கு கீழே படுத்து நல்லா தூங்குனான்.
நீ இப்படி படுத்திருந்தேன்னா மத்தவங்க எல்லாம் எப்படி வேலை செய்வாங்க? நீ வேலையெல்லாம் எப்ப கத்துக்க போற? அப்படின்னு சாஸ்திரி கேட்டாரு. நாளையில இருந்து இப்படி நடக்காதுங்க ஐயா. அப்படின்னு அவன் சாஸ்திரிகள் கிட்ட சொன்னான். சாஸ்திரிகள் கூட சரி அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டாரு. ஆனாலும் கூட அவனோட அந்த சோம்பேறித்தனம் மாறவே இல்ல. இந்த விஷயத்த பத்தி வீட்ல கணவன் மனைவி 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. ஏங்க, நீங்க கூட்டிட்டு வந்த அந்த பையன் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். சும்மா எதுக்காக அவனுக்கு சாப்பாடு போட்டு பராமரிக்கணும்? அவனை திருப்பி அனுப்பிடலாம். என்ன சொல்றீங்க? அப்படின்னு கொஞ்சம் கோவமாவே தான் கேட்டா. சுப்பிரமணிய சாஸ்திரி மட்டும் கொஞ்சம் யோசிச்சு, இவனோட அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் அனுஷ்யா. நம்மள நம்பி இவனை ஒப்படைச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவரு. இவனை மாத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் உண்டு. அப்படி அவனோட குடும்ப நிலைமையையும் யோசிச்சு பேசினாரு சாஸ்திரி. இப்ப நம்ம அதுக்கு என்ன செய்யணும் ஏதோ ஒரு உபாயம் யோசிச்சுதான் ஆகணும். அப்படின்னு சுப்பிரமணிய சாஸ்திரி சூரிபாபுவை நினைச்சு ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணாரு. சூரிபாபு இப்படி இருக்கிறத பார்த்து மத்த வேலைக்காரங்களுக்கும் ஆர்வம் குறைஞ்சு போச்சு. இந்த சோம்பேறி வேலைக்காரனை இப்ப எப்படி மாத்துறது அப்படின்னு ராத்திரி முழுக்க யோசிச்சு ஒரு திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாரு. அடுத்த நாள் காலையில எல்லாரையுமே கூப்பிட்டாரு. எனக்கு வயசாயிட்டே போகுது, ஞாபக மறதியும் அதிகமாகுது. யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்தேன்னு மறந்து போகுது. யார் யாருக்கு இனி என்னென்ன வேலை தரணும் அது எல்லாத்தையும் ஒரு காகிதத்துல எழுதி இந்த செவத்துல ஒட்டி வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. சுப்பிரமணிய சாஸ்திரி யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் ஒரு காகிதத்துல எழுதி செவத்துல ஒட்டி வச்சாரு. எல்லாரும் அவங்க வேலைய பாத்துட்டு இருந்தாங்க. சூரிபாபு மட்டும் மந்தமா நின்னுட்டு இருந்தான். அவன் எந்த வேலையையும் சரியாவே செய்யல. சாயங்காலம் ஆனதும் சுப்பிரமணிய சாஸ்திரி வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. என்னப்பா, எல்லாரும் அவங்கவங்க வேலையை முடிச்சிட்டீங்களா? கிருஷ்ணசுவாமி, உன்னோட வேலை எல்லாத்தையும் நீ சரியா முடிச்சிட்டியே. ரங்கா, ஒரே ஒரு வேலை மட்டும் நீ சரியா முடிக்கல. நாளையில இருந்து இப்படி இருக்க கூடாது, புரிஞ்சுதா? அப்படி வேலையெல்லாம் சரியா முடிச்சவங்கள பாராட்டினாரு. சூரிபாபு, நீ ஒரு வேலை கூட செஞ்சு முடிக்கலையா? வெக்கமா இல்லையா உனக்கு? அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடியும் அவமானப்படுத்தினாரு. சூரிபாபுக்கு பயங்கரமா கோவமும் அவமானமும் வந்துச்சு. ஆனா அவனால அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் விட முடியல. அடுத்த நாள் காலையில கூட சுப்பிரமணிய சாஸ்திரி எல்லாருக்கும் வேலைகளை ஒதுக்குனாரு. இன்னைக்கு எல்லா வேலையும் யாரு நல்லா செய்றாங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசுகள் தருவேன். அப்படி பெரிய பெரிய வெகுமதிகள் பத்தி பேசினாரு. இத கேட்டு அங்க இருந்த எல்லாருக்கும் ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. அதே உற்சாகத்தோட வேலைய மும்முரமா செஞ்சாங்க. ஒருத்தருக்கொருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு வேலைய நல்லபடியா முடிச்சாங்க. இன்னைக்கு ரங்கா எல்லா வேலையும் நல்லா செஞ்சிருக்கான். ரங்கா, உனக்கு இதுக்கு பரிசா 1 மாசத்துக்கான அரிசி தரேன் அப்படின்னு சொல்லி அரிசி கொடுத்தாரு. அடுத்த நாள் கிருஷ்ணசுவாமி எல்லா வேலையையும் முடிச்சிட்டான். ஐயா, இன்னைக்கு நான் தாங்க எல்லா வேலையையும் நல்லபடியா சீக்கிரம் முடிச்சேன். சபாஷ், கிருஷ்ணசுவாமி இன்னைக்கு நல்ல வேலை பார்த்தான். அவனுக்கு வெள்ளி நாணயங்கள் கொடுக்கறேன் அப்படின்னு வெள்ளி நாணயங்கள் கொடுத்தாரு. இப்படியே நாட்கள் போகவும் சூரிபாபுவுக்கு அவனை நினைச்சு அவனுக்கே வெக்கமா இருந்துச்சு. ஒரு வேலையும் செய்யாம இப்படி வெட்டியா இருக்கேன் அப்படின்னு தனக்கு தானே வருத்தப்பட்டுக்கிட்டான். ஏதாவது செய்யணும்னு முடிவெடுத்தான். முதல்ல காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைச்சான். சூரிபாபு கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அனுஷியா, பாத்தியா, சூரிபாபு கிட்ட இப்ப கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. காலையில சீக்கிரம் எந்திரிச்சா மட்டும் போதுமா? முதல் அடி எடுத்து வச்சா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு அவன் மேல நம்பிக்கை வச்சாரு. சூரிபாபு முதல் நாள் 1-2 வேலைகள் செஞ்சான். அப்புறம் அடுத்த நாள்ல 50% வேலைகளை செஞ்சான். அவன் எவ்ளோ வேலைகள் செய்யறான் அப்படின்னு சுப்பிரமணிய சாஸ்திரி கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா வெளியில எதையும் காட்டிக்கல. எவ்ளோ வேலை செஞ்சாலும் அவனுக்கு பரிசு மட்டும் கிடைக்கவே இல்ல. அதனால சூரிபாபுவுக்கு இன்னும் உத்வேகம் அதிகமாச்சு. எப்படியாவது நான் ஐயா கிட்ட பரிசு வாங்கியே தீருவேன் அப்படின்னு மனசுல நிர்ணயம் பண்ணி உழைச்சான். கொஞ்ச நாட்கள்லயே எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு சூரிபாபு எல்லா வேலையும் முடிச்சிடுவான். இன்னைக்கு பரிசு வாங்க போறது சூரிபாபு அப்படின்னு அறிவிச்சாரு சுப்பிரமணிய சாஸ்திரி. அந்த நிமிஷம் சூரிபாபு அடைஞ்ச சந்தோஷம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. எப்பவுமே இப்படி உழைக்கணும்னு மனசுல நிர்ணயம் பண்ணிக்கிட்டான். அடுத்த நாள்ல இருந்தே காலையில சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா வேலையையும் பார்க்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் மத்தியான நேரம் செடிகளுக்கு பூச்சி மருந்து அடிச்சு கடுமையா உழைச்சிட்டு இருந்தா சூரிபாபு. இன்னைக்கு எப்படியாவது இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கறது மட்டும் தான் அவன் மனசுல இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துக்கு அனுஷ்யா வந்தா. எப்பா சூரிபாபு,
சூரியன் நடு உச்சிக்கு வந்துட்டான். வாப்பா, வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு ஒரு அம்மா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா. ஆ, இன்னும் கொஞ்சம் வேலைதாம்மா இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு அனுஷ்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அன்னைக்கு சாயங்காலம் சுப்பிரமணிய சாஸ்திரி வீட்டுக்கு வந்ததும் சூரிபாபுவை பத்தி அனுஷ்யா சந்தோஷமா சொன்னான். ஏங்க, நம்ம சூரிபாபு ரொம்பவே நல்ல மாறிட்டான். நீங்க வேணா பாருங்க, பெரிய மனுஷனா வருவான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு கூட அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூரிபாபுக்கு சோம்பேறித்தனம் மொத்தமா போயிடுச்சு. அவனோட கவனம் முழுக்க வேலையிலேயே தான் இருந்துச்சு. அனுஷ்யா சுப்பிரமணிய சாஸ்திரி தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாததால சூரிபாபு இப்ப அவங்களுக்கு ஒரு பையன் மாதிரியே ஆயிட்டான். கரும்பு வயல்ல உரங்கள் எல்லாம் போட்டுட்டேன். வியாபாரி கிட்டயும் நான் பேசிட்டேன். அவர் இன்னைக்கு சாயங்காலமா வந்துருவாரு. எல்லாம் முடிச்சிட்டேன். அப்படி எல்லா வேலையும் முன்கூட்டியே முடிச்சிருவான். சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு பரம திருப்தியா இருந்துச்சு. ஒரு நாள் சூரிபாபுவோட அப்பா ராமையா வீட்டுக்கு வந்தாரு. சாஸ்திரி ஐயா, வணக்கங்க. வாங்க வாங்க. அது பண்டிகை வருது இல்லையா, ஒரு 4 நாளைக்கு பையனை வீட்டுக்கு கூப்பிடலான் இருக்கேன். அப்படி சாதாரணமா கேட்டாரு. இப்ப வந்து சொன்னா எப்படிங்க? சூரிபாபு இல்லைன்னா இந்த வீட்ல எந்த வேலையும் நடக்காதே. அப்படி அனுஷ்யா கொஞ்சம் அன்பாவும் கோவமாவும் சொன்னா. சரி சரி. சூரி, சீக்கிரமா திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. தன்னோட பையன் கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து ராமையா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சூரிபாபுவை கூட்டிக்கிட்டு பெருமையா வீட்டுக்கு திரும்பி போனாரு. ஒரு ஊர் கடைசியில ஒரு ஏரி இருந்துச்சு. அந்த ஊர்ல வாழ்ற மக்களுக்கு அந்த ஏரி நீர் தான் ரொம்ப பிரதானமானது. பெண்கள் எல்லாரும் பானைகள்லயும் குடங்கள்லயும் தண்ணீர் எடுத்துட்டு போவாங்க. ஏரிக்கரையோரமா ஒரு பெரிய ஆலமரமும் அதை சுத்தி ஒரு கல்மேடையும் இருந்துச்சு. மரத்தை சுத்தி இருக்கிற கல்மேடை மேல பிள்ளைங்க துள்ளி குதிச்சு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒன்னா கூடி பேசிக்கிட்டு அந்த ஊரே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இடம். டேய், இவன் அந்த புஷ்பாக்கு லவ் லெட்டர் கொடுத்தாண்டா. அவளும் சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டா. ஓஹோ, அப்படி போகுதா கதை? அப்படி இளைஞர்கள் காதல் பத்தி வேற சில விஷயங்கள் பத்தியும் யாருக்கும் தெரியாம ரகசியமா பேசிக்கிற இடமா இருந்துச்சு. இன்னொரு பக்கத்துல வயசானவங்க எல்லாம் உற்சவங்களை பத்தி பேசிக்கிட்டு ஆடுபுலி ஆட்டம் விளையாடிட்டு இருப்பாங்க. டேய் சுப்பிகா, இந்த வருஷம் பவானிபுரம் மக்கள்லாம் உற்சவத்தை ரொம்ப பெருசா நடத்துனாங்களாம். நம்ம மட்டும் குறைஞ்சவங்களா என்ன? இந்த வருஷம் நம்ம ஹரிச்சந்திரா நாடகத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். நம்ம ஊரை பத்தி எல்லாரும் பேசுற மாதிரி பண்ணணும். அப்படி ஊர் விஷயம், விவசாயம், திருவிழான்னு ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பெரிய மனுஷன் ஹரிச்சந்திரா நாடகத்தை விட சிந்தாமணி நாடகமே ரொம்ப சிறந்தது அப்படின்னு விவாதம் பண்ணிட்டு இருந்தான். மரத்துக்கு கீழே குழந்தைங்க எல்லாம் டேய், நீதான் திருட அப்படி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. மத்தியான நேரம் மட்டும் எல்லாரும் சாப்பாடு சாப்பிட வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த நேரம் அந்த மரம் மட்டும் அங்க தனியா இருக்கும். அந்த 1/2 மணி நேரம் மட்டும் சூரியனும் மரமும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்குவாங்க. எப்பவுமே அந்த மரத்தை சுத்தி குதூகலமாவும் சந்தோஷமாவும் தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரத்தடிக்கு பெரியவங்க எல்லாம் வந்து படுத்து ஓய்வெடுப்பாங்க. அப்பா, என்ன ஆனந்தமா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் காத்து வந்தா இன்னும் நல்லா இருக்கும். அப்படி ஒரு பெரியவர் தனக்கு தானே பேசிக்கிட்டு படுத்தாரு. சாயங்கால நேரத்துல டீ விக்கிற சூரி, மசால் வடை விக்கிற கிட்டி எல்லாரும் அங்க வந்து அவங்களோட வியாபாரத்தை பார்த்தாங்க. வடை வடை, மசால் வடை, மெதுவடை, வாங்கம்மா வாங்க, சுட சுட இருக்கு, வந்து வாங்கிட்டு போங்கம்மா. அப்படி தெருவை சுத்தி விற்பனை பண்ணுவான். பிள்ளைங்க எல்லாரும் அங்கேயே வாங்கி சாப்பிடுவாங்க. டீ விக்கிற சூரி கூட அங்க டீ வித்து நிறைய லாபம் பார்த்தான். அப்படி அந்த மரத்தடி அந்த ஊரோட ஆதாரமா இருந்துச்சு. பல பேருக்கு அது ஆதாயமாவும் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற அண்ணன் தம்பியான சூரியன் சந்திரனுக்குள்ள பெரிய சண்டை ஆயிடுச்சு. தனித்தனியா பிரிஞ்சு போய் வாழலான்னு முடிவு பண்ணாங்க. அவங்க அப்பாவை யாரு பாத்துக்கிறது அப்படின்னு பிரச்சனை வந்துச்சு. இந்த பஞ்சாயத்து அந்த மரத்தடிக்கு வந்துச்சு. ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் பஞ்சாயத்துல இருந்தாங்க. என்னப்பா, இது என்ன ஒரு பஞ்சாயத்து? நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்க வயசான அப்பாவோட கதி என்ன ஆகும்? அப்படி அண்ணன் தம்பிய நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு நடுவுல அவங்க அப்பா ராமநாராயணன் உட்கார்ந்திருந்தாரு. இந்த வயசுல நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டா இந்த வயசானவர் எப்படி உயிர் வாழ்வாரு அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் கேட்டாரு. எங்க 2 பேருக்கும் ஒத்து போகலங்க. நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது தாங்க நல்லது. அப்பதான் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா இருப்பாங்க. நானும் என் மனைவியும் கூட ஆனந்தமா இருப்போம்.
சேர்ந்திருந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட பிரிஞ்சிருந்து சந்தோஷமா நிம்மதியா வாழலாம். அப்படி தன்னோட நியாயத்தை எடுத்து சொன்னா சந்திரன். உண்மையிலேயே என்னதான் பிரச்சனைன்னு சொல்லாம நீங்க உங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணிக்கிட்டு பேசினா நான் எப்படி தீர்வு சொல்ல முடியும்? அப்படி பஞ்சாயத்து தலைவர் கேட்ட உடனே அண்ணன் தம்பிங்க உண்மையான விஷயம் என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. என் மனைவிக்கும் என் தம்பி மனைவிக்கும் ஒத்து போகலங்க. ஒரே வீட்ல இருந்து எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல என்ன லாபம்? அதனாலதான் எங்க அப்பா ஒரு மாசம் என் வீட்ல இருக்கட்டும், ஒரு மாசம் அண்ணனோட வீட்ல இருக்கட்டும். அப்படி அண்ணன் தம்பி அவங்களோட முடிவை சொன்னாங்க. அப்படி எதுக்கு? உங்க அப்பாவை 2 துண்டா நறுக்கி போட்டு ஆளுக்கு ஒரு துண்டா எடுத்துட்டு போங்க அப்படின்னு கூர்மையான வார்த்தைகள்ல சொன்னாரு பஞ்சாயத்து தலைவர். அதை கேட்டு சூரியனும் சந்திரனும் தலை குனிஞ்சு நின்னாங்க. பெண்கள் வேற வேற இடத்துல இருந்து வராங்க, வேற வேற குடும்பத்துல இருந்து வராங்க. அவங்களோட சிந்தனைகளும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். நீங்க தானே அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அப்படி சொன்ன உடனே சூரியனும் சந்திரனும் தலை குனிஞ்சு அமைதியா நின்னாங்க. ராமனையும் லக்ஷ்மணனையும் பெத்த அப்பா அப்படித்தான் ஊரவரை இப்ப வரைக்கும் சொல்லுது. அதனால உங்க அப்பாவுக்கு எவ்வளோ பெருமை. அதை கேட்டு அவங்க அப்பா கூட கண் கலங்கி நின்னாரு. வெளியில எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் வீட்ல மனைவிகளை சமாதானம் பண்ண முடியலன்னா எல்லாம் வீண். அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க தான் எடுத்து சொல்லணும். அவங்க ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடந்துக்க வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அப்படி அந்த அண்ணன் தம்பிக்கு எடுத்து சொன்னாரு. அந்த அண்ணன் தம்பி கூட அவங்களோட தப்ப உணர்ந்து அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போனாங்க. இப்படி நடந்ததை பார்த்து ஊர் மொத்தமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இங்க நடந்த மொத்த காட்சிக்கும் அந்த மரம் ஒரு சாட்சியா நின்னுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த ஊரோரமா இருந்த ஏரியில வெள்ளம் வந்துருச்சு. ஊர் மொத்தமும் மழையாலையும் வெள்ளத்தாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி புகுந்துருச்சு. டேய், கூரை மேல ஏறிக்கோங்க, கரண்ட் கம்பியை யாரும் தொட்டுறாதீங்க. பசங்களா, தண்ணில இறங்க கூடாது, புரிஞ்சுதா? ஜாகிரதையா இருக்கணும். அப்படி ஒரு இளைஞர் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணாங்க. அந்த இளைஞர்கள் ஊருக்குள்ள எல்லாருக்கும் போய் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கரண்ட்டும் போனதால ஊரெல்லாம் ஒரே இருட்டாகி போச்சு. டேய் பசங்களா, வீட்டுக்கு வெளியில போகாதீங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தாங்க. வெள்ளம் ஏற ஏற மக்களால அதை சமாளிக்க முடியாம எல்லாருமே அந்த மரத்தடிக்கு வந்துட்டாங்க. அங்கேயே சமையல் செஞ்சு அங்கேயே படுத்து தூங்கி பாதுகாப்பா இருந்தாங்க. டேய், கடலை பருப்பு யார் வீட்டுல இருக்கு? எடுத்துட்டு வாங்க. டேய் தம்பி, நீ அரிசி எடுத்துட்டு வாடா. டேய், நீ என்ன பாக்குற? போய் பச்சை மிளகா எடுத்துட்டு வா. இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த வெள்ளத்தை எதிர்கொண்டாங்க. வெள்ளம் வடிஞ்சதும் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த ஊர்ல இருக்கிற கிருஷ்ணய்யனோட மகளுக்கு கல்யாணம் வந்துச்சு. மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்காரங்களுக்கு தங்குறதுக்கு சரியான இடம் இல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதையா? நாங்க எங்க படுக்கிறது? அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டாரு ஒரு உறவினர். அதுக்கு கிருஷ்ணய்யா தயங்கியபடியே சமாதானமும் சொன்னாரு. வீடு சின்னதுங்க, உங்களுக்கு படுக்கிறதுக்கு தோட்டத்துல ஏற்பாடு பண்றேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்படி சொன்னதை கேட்டதும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கோவப்பட்டாங்க. என்னது, தோட்டத்துல படுக்கணுமா? அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டாரு. கிருஷ்ணய்யாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்போதான் டீ விக்கிற சூரி அங்க வந்தான். என்னங்க, என்ன விஷயம்? அப்படின்னு விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். விஷயத்தை கேட்டு கடகடன்னு சிரிச்சான். இதுவா பிரச்சனை? நீங்க ஒரு தடவை எங்க ஆலமரத்துக்கு கீழே படுத்து பாருங்க, அவ்வளோ அசத்தலா இருக்கும். அந்த கல் மேடை மேல படுத்தாலே தூக்கம் எப்படி வருதுன்னு யாருக்குமே தெரியாது, தெரியுமா? அப்படி சூரி சொல்றத கேட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. மரத்துக்கு கீழே படுக்கிறோமேனு வெக்கப்படாதீங்க. குளிர்ந்த காத்துல அந்த கல்மேடையில படுத்தா அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அப்படி சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி மரத்தடிக்கு கூட்டிட்டு போனான். கல்மேடை மேல படுக்கைகள் விரிச்சு அவங்கள படுக்க வச்சான். அவங்க நிம்மதியா தூங்குனாங்க. அவங்க சந்தோஷமா தூங்குறத அந்த மரம் கூட அமைதியா பாத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி பல நிகழ்வுகளுக்கு ஒரு கடவுள் மாதிரி அந்த மரம் சாட்சியா நின்னுச்சு. சில வருஷங்கள் கழிச்சு இன்டர்நெட் கிராமங்களுக்கு வந்துச்சு, டிவி வந்துச்சு. அவங்க தனித்தனியா வாழ ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு இருந்தாங்க. டிவிக்கிற சூரி அங்க வந்தான். ஆனா அங்க இருந்ததே கொஞ்ச பேரு தான். அந்த கொஞ்ச பேரு கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத மாதிரி அவங்க கையில வச்சிருந்த போன்ல பிஸியா இருந்தாங்க. டீ ஐயா, டீ வேணுமா? அப்படி ரொம்ப சோர்வா கூப்பிட்டு பார்த்தான். ஆனா அந்த மரத்தடிக்கு யாருமே வரல. மசால் வடை வித்துக்கிட்டு இருந்த கிட்டி கூட பட்டணத்துக்கு வேலை தேடி போயிட்டாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த மரம் கூட கோவத்தினாலேயோ என்னவோ யாருக்கும் தெரியாது
அந்த மரம் கூட அப்படியே விழுந்துருச்சு. ஆனா அந்த மரத்தை பத்தி ஊர் மக்களுக்கு பேசுறதுக்கு நேரமே இல்ல. யாரோ கூலி ஆட்கள் வந்து அந்த மரத்தை துண்டு துண்டா வெட்டி விறகுகளை எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க வந்துட்டு இருந்த கொஞ்ச நஞ்ச பேரும் அதுக்கப்புறம் அங்க வர்றதே இல்ல. அந்த மரத்தடிய பத்தி எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க. எப்படி இருந்த மரத்தடி இப்போ இப்படி வெறிச்சோடி போச்சு. அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாரு ஊர் பெரியவர். கொஞ்ச நாட்கள் கழிச்சு விழுந்த மரத்தோட வேர்ல இருந்து ஒரு சின்ன செடி முளைச்சிச்சு. அந்த செடி நல்ல பெருசா வளர்ந்து அது ஒரு பெரிய மரமா வளரணும்னு நம்ம வேண்டிக்கலாம். மனுஷங்க கூட மாறி முன்னாடி காலம் மாதிரி அந்த மரத்தடிய உயிர்ப்போட வச்சுக்கணும்னு பிரார்த்திக்கலாம். ஏன்னா ஒரு டெக்னாலஜி மனுஷங்களை இணைக்கணுமே தவிர மனுஷங்களை பிரிக்க கூடாது.